மனுஷன் நல்ல மூட்ல இருந்தா அப்படின்னு சொன்னா அன்பா குணமா பேசுவோம். அதே நேரத்துல ரொம்ப கெட்ட மூட்ல ரொம்ப கடுப்பான மூட்ல இருந்தா அப்படின்னு சொன்னா ரொம்பவே கோவமா பேசுவான். இந்த ரெண்டு மூடுமே ஒரு மனுஷனுக்கு ஒரே நேரத்துல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சில ஃப்ளூயிட்ஸுக்கு இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான பண்புகள் அதுக்கு இருக்கு. அதாவது ஒரு சில ஃப்ளூயிட்ஸ் ஒரே நேரத்துல லிக்யூடாவும் ஆக்ட் ஆகும், அதே நேரத்துல அது சாலிடாவும் இருக்கும். நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம தண்ணி எடுத்துப்போம். இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நார்மல் டெம்பரேச்சர்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்லாம் அது லிக்யூடா இருக்கும். அதே நேரத்துல நம்ம ஃப்ரீசர்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். இப்படி டிஃபரெண்ட் டெம்பரேச்சருக்கு டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல தண்ணி இந்த மாதிரி நிறைய லிக்யூட்ஸ் இருக்கும். ஆனால் நான் சொல்ல போற லிக்யூட்ஸ் இந்த மாதிரியான விஷயம் கிடையாது. ஒரே நேரத்துல ஒரே டெம்பரேச்சர்ல லிக்யூடாவும் ஆக்ட் ஆகும், அதே நேரத்துல சாலிடாவும் அது ஆக்ட் ஆகும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது என்ன அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா புரியும். இந்த மாதிரியான லிக்யூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மேபி அது சயின்டிஸ்டுடைய பெரிய லெபார்டரிஸ்லாம் இருக்கும். நம்மள்ட்ட எங்க இருக்க போது, லோக்கல் எங்க கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு நம்ம அது சாதாரணமா விட்டுருப்போம். ஆனா இந்த மாதிரியான லிக்யூட்ஸை நம்மளோட வீட்டிலே நம்மளாலேயே ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய ஹைலைட். சரி, ரொம்ப வளவலன்னு பேசாம டைரக்டா எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள போயிடலாம். எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி வெறும் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரு சில நாலேஜ் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்குமா இல்லையா? சோ எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி 2 types of fluids இருக்கு அப்படின்னு நான் சொன்னேனா இல்லையா? அந்த ரெண்டு ஃப்ளூயிட்ஸ் என்ன அப்படிங்கறத சின்னதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள போலாம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 types of fluids இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா நியூட்டோனியன் fluids அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் நியூட்டோனியன் fluids அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேர்ல இருந்தே இது என்னென்ன மாதிரியான fluid அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நியூட்டோனியன் fluid அப்படிங்கிற பேர்ல இருந்தே நியூட்டனுடைய லாவை இது ஒபே பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் நாம நியூட்டோனியன் fluids அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு தண்ணி, ஜூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நியூட்டோனியன் fluidல வரும். நான் நியூட்டோனியன் fluids அப்படின்னா நியூட்டனுடைய லாவை ஒபே பண்ணாம இருக்கக்கூடிய fluids எல்லாத்தையுமே தான் நான் நியூட்டோனியன் fluids அப்படின்னு சொல்லுவோம். அந்த நான் நியூட்டோனியன் fluidsக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளோட வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய சாஸ், அது டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் எதா வேணா இருக்கலாம். ஆனா அந்த சாஸ் தான் அந்த நான் நியூட்டன் fluidக்கான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். சரி, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சாஸ், அப்புறம் ஒரு கப்பு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் வினிகர், அதுக்கப்புறம் சுத்தியல் இருந்துச்சுன்னா சுத்தியல், அப்படி இல்லைன்னா கூட அது தேவையில்லை. நம்ம வச்சிருக்கிற அந்த கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணுவோம். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு அது லேசாக அப்படியே உள்ளே விட்டு வெளியே எடுப்போம். ஏதாவது நம்ம கையில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். ஒன்றுமே தெரியல. இப்போ வேகமாக அதை உள்ளே விட்டு எடுத்தாலும் ஒன்றுமே நமக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு சுத்தியல் எடுத்துகிட்டு அதே மாதிரி லேசாக அப்படி உள்ளே வச்சு வெளியே எடுப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபாஸ்ட்டாக அந்த தண்ணிக்குள்ளே அந்த சுத்தியல் உள்ளே விட்டு எடுத்துப்போம். எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் தெரியல இல்லையா? சரி, இப்போது நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே வரும். அந்த கார்ன்ஃப்ளவரை பிரிச்சுட்டு அதே கப்பில் இல்லைனா வேறு ஏதாவது கப்பாக கூட இருந்துக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளவரை அந்த கப்பில் கொட்டினதுக்கப்புறம் வினிகர் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அந்த வினிகரை இந்த கப்பில் நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டான லெவலில் அந்த வினிகரை நம்ம ஆட் பண்ணி அதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சொல்யூஷன் ரெடி ஆயிடும். இந்த சொல்யூஷனை தான் நாம ooblek அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்மளோட சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட விரலை பொறுமையாக அந்த ooblekங்கிற அந்த சொல்யூஷனுக்குள்ளே விட்டு பார்ப்போம். அழகாக உள்ள போகுது. இப்போ நான் கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து வெளியே இருக்கும்போது அது ஒரு மாதிரியான ஒரு சாலிடான ஒரு ஃபீல் என் கைக்கு கொடுக்குது. நீங்களே அதை பார்க்கலாம். ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் வெளியே வர மாதிரி வருது. அது உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் அது லிக்விடாக மாறுது. இப்போ நான் வேகமாக என்னோட கையை வச்சு நான் அழுத்தி பார்க்குறேன். அது என்னோட கையை உள்ளேயே விட மாட்டேங்குது. ரொம்பவே ரெசிஸ்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு செவரில் குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஏற்படுத்துது. இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா லேசா நான் உள்ள விடும்போது அது அழகா உள்ள போகுது. அதே நேரத்தில் ஃபாஸ்டா போகும்போது அது என்ன உள்ள விட மாட்டேங்குது. இதை செக் பண்றதுக்காக நம்ம சுத்தியில வச்சு நம்ம வேகமா அடிச்சு பார்ப்போம். நம்ம சுத்தியில வச்சு வேகமா அடிக்கும் போதுமே கூட அந்த சுத்தியில கொஞ்சம் கூட அது உள்ள விட மாட்டேங்குது. இப்போ அதே சுத்தியில நம்ம பொறுமையா உள்ள விட்டோம்னு சொன்னா அழகா அது உள்ள அலோவ் பண்ணுது. அதே மாதிரி திருப்பி வெளியே எடுக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து வெளியே எடுக்கிறோம். அதனால அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது சாலிடா அது கூட ஒட்டிக்குது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சாலிட் லிக்விடா மாறிடுது. மறுபடியும் அதை நம்ம வேகமாக அடிக்கும் பொழுது மறுபடியும் அது சாலிடாக மாறி அதை லிக்யூடுக்குள்ளே அந்த சுத்தியை உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. இப்போ நம்மளோட கையில் கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுப்போம். ஊற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம எடுக்க ட்ரை பண்ணோன்னு சொன்னால் ஏதோ மாவு மாதிரி அப்படியே வெளியே வருது. சரி, நம்ம அதை எடுத்து கொஞ்சம் அதை புரட்டி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு.
ஓகே, இப்போ கையில் வச்சு புரட்டும் போது எப்படி ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் புரோட்டா மாவை புரட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அதே மாதிரி நான் புரட்டிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் அதே மாதிரி இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் அது லூஸாக விட்டுட்டேன், ஃபோர்ஸ் கொடுக்காம விட்டுட்டேன்னு சொன்னால் மறுபடியும் அது தண்ணி மாதிரியான ஒரு சொல்யூஷனாக அது அப்படியே மாறுது. மறுபடியும் நான் அதை ஃபோர்ஸை கொடுத்து நான் அதை மறுபடியும் பிச்சு எடுத்து நான் அதை அப்படியே ஃபோர்ஸை கொடுத்து நான் பிடிச்சி அழுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது மறுபடியும் அது சாலிட் ஸ்டேட்டுக்கு, ஒரு மாவு மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு அது வந்து மாறுது. மறுபடியும் அதை விட்டோம்னு சொன்னால் மறுபடியும் அது தண்ணி மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கே மாறிடுது. இது உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஆனால் இது உண்மையிலேயே நம்ம கையில் வச்சு இதை ஃபீல் பண்ணும்போது வேற லெவல் ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். எப்படின்னு சொன்னால் கையில் இருக்கும் பொழுது அது ஒரு சூப்பரான ஒரு லிக்யூடான ஒரு ஸ்டேட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஏதாவது ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது ஒரு சாலிடான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அந்த சாலிடாக நம்ம அந்த ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதை லூஸாக விடும்போது அது லிக்யூடாக மாறும் தெரியுமா? அந்த ஃபீலுமே உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கான ரீசன் என்ன, எதுக்காக இந்த நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இந்த கார்ன்ஃபிளவர் போட்டோம் தெரியுமா, இந்த கார்ன்ஃபிளவருடைய மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல நாம எடுத்துப்போம். அதே மாதிரி கூட நம்ம வினிகர் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த வினிகருடைய மாலிகுல்ஸ் உடைய ஷேப்பை நாம ஒரு ரவுண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். இப்போ அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த கார்ன்ஃபிளவரையும் அதே மாதிரி அந்த வினிகரையும் நாம வந்து மிக்ஸ் பண்றோம் இல்லையா. சோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நார்மலா நம்ம பொறுமையா நம்மளுடைய கையை விடும்போதோ இல்ல வேற எந்த பொருளை நீங்க வெளில விடும்போதோ அது கொஞ்சம் கொஞ்சமா விலகி அது லிக்யூட் மாதிரியான ஒரு ஃபார்மை நமக்கு ஏற்படுத்தும். அதுவே நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை புஷ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த லிக்விட் மாலிகுல்ஸ் எல்லாமே வேகமா கீழே போயிருது. அதே நேரத்தில் அந்த சாலிட் பார்ட்டிகிள்ஸ், அதாவது அந்த கார்ன்ஃபிளவர் வந்து அப்படியே மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருது. அந்த லேயர் மாதிரி அது ஃபார்ம் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து அது சாலிடா மாறின மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இதோட ஆர்டிகிளை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். முடிஞ்சா நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்க. உங்களால ஏத்துக்க முடியும், இதுதான் கரெக்டான ரீசனா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா அந்த ரீசன் நீங்க ஏத்துக்கிடலாம். அப்படி இல்ல வேற ஒரு ரீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. நாமளும் அது என்ன ரீசன் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் கூட இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத பிரஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சாஸ் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சாஸை நான் இங்கே எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை. சாஸ் எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாஸுமே கூட ஒரு நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட் தான். அதாவது இந்த ஊப்லெக் அப்படிங்கிற இந்த ஃப்ளூயிடுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படும். இந்த ஊப்லெக் அப்படிங்கிறது நார்மலாக அது ஒரு தண்ணியாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஃபோர்ஸ் அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறோம், அதை பிடிச்சி அழுத்துறோம் அப்படின்னு சொன்னால் சாலிடாக மாறும். ஆனால் சாஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும்போது அது ஒரு சாலிட் ஸ்டேட் மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அதே சாஸை நம்ம குளுக்கணும் அப்படின்னு சொன்னாலோ அந்த பாட்டிலேருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் லைட்டாக அப்படி குலுக்கி தான் வெளியே எடுப்போம் இல்லையா, அப்போ லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். சோ அதுல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது அந்த சாஸ் லிக்விட் ஸ்டேட்டா மாறுது. அதே இந்த ஊப்லெக் அப்படிங்கிற சொல்யூஷன் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது அது சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. சோ இந்த ரெண்டுமே நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம்.